வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸோட ப்ராஸ்டேட் கேர் ஸ்பெஷல் செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட் அப்படின்ட்டு ஒரு 4 விஷயத்துக்கு ப்ரொமோட் பண்ண சொல்றோம். என்ன? செக்ஸுவல் ஹெல்த், இன்ஃபர்டிலிட்டி, பிபிஹெச்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் ஹெல்த், மெனோபாஸ். இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்காக தனியாக ஒரு செஷன் இது வரைக்கும் எடுத்ததில்லை. அதனால தான் இன்னைக்கு நேற்றுக்கு செஷன் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. ஏன் இதை மட்டும் ஒரு தனியாக செஷன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனாலதான் இன்னைக்கு ப்ராஸ்டேட்டை பத்தி எல்லாருக்கும் நிறைய சந்தேகம் இருக்கு. அதற்காக ஒரு தீர்வு இருக்கட்டும், அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த செஷன். வெல்கம். ஆன் டைம் வந்த உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் யாராவது இருக்கீங்களா? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் சார் நான் வரேன் இந்த செஷனுக்கு அப்படிங்கிறவங்க யாராவது இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தான், மற்றபடி எந்த இஷ்யூவும் கிடையாது. வி வில் கோ அலாங் வித் தி ஃப்ளோ. ஓகே, நம்ம செஷனுக்குள்ள போவோம். ப்ராஸ்டேட் கேர் இது ஒரு அவேர்னஸ் செஷன் தான். இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு செஷனாலாம் நீங்க பார்க்காதீங்க. இன்னைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலதான் இந்த ப்ராஸ்டேட்டை பத்தி கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். இன்னைக்கு ஏஜிங் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாவே ஆகுது. வயதாகும் தன்மை அப்படிங்கிறது ரொம்ப வேகமாவே ஆகுது. அப்ப ஒரு 60 வயசுக்கு வர வேண்டிய சில பிரச்சனைகள்லாம் சிலருக்கு 35 வயசு 40 வயசுலயே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த செஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கும். நம்முடைய நாடுங்கிறது ஒரு யங் ஜெனரேஷனுக்கு உண்டான நாடு, கரெக்டுங்களா? வேலைக்கு போய் சம்பாதிக்கிற மக்கள் அதிகமா இருக்கிற நாடு. அவங்க ஹெல்த்தியா இருந்தாதான் நம்முடைய வல்லரசாகும் கனவு அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நம்ம தாத்தா இருந்த மாதிரி நம்ம அப்பா இல்லை. நம்ம அப்பா இருந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நாம இல்லை. நாம என்ன வேலை செய்யறோம், நம்ம எவ்வளவு உடல் உழைப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அடுத்த ஜெனரேஷன், நம்ம பசங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. அதை கண்கூட பாக்குறோம். இன்னைக்கு அதற்கு அடுத்த ஜெனரேஷன்லாம் வேலை செய்யறதுக்கே தயாரில்லை. எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க், அதாவது உடல் உழைப்பு அப்படிங்கிறதே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிலர் மட்டும்தான் இந்த ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும். ஆனா ரொம்ப மேக்சிமம் பீப்புள் எங்க நம்ம கையடக்க கணினிலேயே ஸ்போர்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது கம்மியா போயிடுச்சு. இன்னைக்கு இதே மாதிரி நிறைய லைஃப் சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராஸ்டேட் கேருக்காக நாம கேர் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா, ப்ராஸ்டேட்னா என்ன, எதற்கு நம்ம அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ராஸ்டேட்ல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்ன, அதற்குண்டான அறிகுறிகள் என்ன, அது மட்டும் இல்ல அதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, அதை வராம காத்துக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, மருத்துவ வசதிகள் அதுக்கு என்ன இருக்கு, இயற்கையான வாழ்வியல் நடைமுறைகள் என்ன இருக்கு, அதெல்லாம் விட முக்கியமா நியூட்ராசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இதற்கு எவ்வாறு உதவும், இதே மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க. முடிஞ்சதுன்னா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், தேவைப்படுறதுன்னா ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ப்ராஸ்டேட்ங்கிறது என்ன? ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். ஒரு வால்நட் சைஸ்ல இருக்கிற ஒரு ஆர்கன். அதோட அளவே மொத்தமா ஒரு வால்நட் சைஸ்ல தான் இருக்கு. இது நம்முடைய மூத்திரப்பைன்னு சொல்லக்கூடிய யூரினரி பிளாடருக்கு கீழே அமைந்திருக்கும். இது நம்ம சிறுநீர் போகிற பாதையை சுத்தி கவர் பண்ணி, அதுக்கு இப்படி சிறுநீர் பாதை இருக்குன்னா அது மொத்தமா அப்படி மூடிக்கிட்டு அது ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். இதுக்குள்ளதான் சிறுநீர் வெளியேறணும். இது வழியா தான், இதுக்குள்ள போய் தான் போகணும். இப்ப எப்படி நம்ம வீட்டுல எல்லாம் பிளம்பிங் பண்ணிருப்பாங்க, ஒரு சவத்துக்குள்ள குழா போகும், அது வழியா வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள இருக்கும். இது என்னதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு ஒரு சில சப்போர்ட் பண்ணுது. ஆண்களுக்கான அந்த பாலியலுக்கா நேரடியா கிடையாது, ஆனா கரு உருவாக்கும் தன்மை உருவாக்குறதுக்கு சில சப்போர்ட் இந்த ஆர்கன் பண்ணுது. இது மூர்த்தி சிறு கீர்த்தி பெருதுமாங்கல சின்ன ஆர்கன் தான், ஆனா இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பெருசு. இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாடருக்கு கீழே இருக்கு. ரெக்டம், அதாவது
மலக்குடல் இருக்குல்ல, மலக்குடல் ஆசன வாய், அதுக்கு மேல. ஆக்சுவலி டாக்டர்லாம் செக் பண்ணும்போது இதுல வீக்கம் இருக்கான்னு செக் பண்றது, உள்ள விரல் விட்டு, கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு விரல் விட்டு அதை அழுத்தி பார்ப்பாங்க. அழுத்தி பார்க்கும்போது அது சாஃப்டா இருக்கா, ஹார்டா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி இதோட என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க டச் பண்ணியே பார்க்க முடியும். ஒரு நிமிஷத்துலயே இந்த டெஸ்ட்டை பண்ணுவாங்க. முன்னாடி சொன்ன யூரினரி டியூபுக்கு சுத்தி இருக்கு. அனாட்டமி, இதோட பேஸ் பாத்தீங்கன்னா நம்முடைய கீழ்ப்பகுதி, மூலாதாரத்துக்கு கொஞ்சம் மேல இருக்கு. பிறப்புறுப்புக்கு உள்பகுதியில இதுதான் லொக்கேட் ஆயிருக்கிற இடம். ப்ராஸ்டேட்டோட ஃபங்க்ஷன் என்ன? இது ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு திரவத்தை சுரக்குது. இந்த திரவம் எதுக்காக அப்படின்னா ஸ்பெர்மை நரிஷ் பண்றதுக்காக, அதற்கு ஒரு உரம் கொடுக்கிற மாதிரி, அதற்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறது இந்த ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட். சத்துக்களை மட்டும் கொடுப்பதில்லை, அதை பாதுகாக்குது. அது டிராவல் பண்ணி நீஞ்சி போனோம்ல, அந்த நீஞ்சி போகும்போது அதற்கான பாதுகாப்பையும் இது கொடுக்குது. அது மட்டும் இல்ல, எஜாகுலேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடுல அந்த விந்து வெளியில பீச்சி அடிக்கும். அந்த விந்து பீச்சி அடிக்கிறதுக்கு இந்த திரவம், ப்ராஸ்டேட் திரவம் சப்போர்ட்டிவா இருக்கும். இது இந்த நரிஷ் பண்ணி அதை ப்ரொடக்ட் பண்ணி எல்லாம் செஞ்சாதான் இந்த கருத்தரிக்கும் தன்மை, பெண்களுக்கு கருத்தரிக்கும் தன்மைன்னு இந்த இது டிராவல் பண்ணி அந்த கருமுட்டை வரைக்கும் போய் ரீச் ஆகும். அதுக்கு இந்த ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட் சப்போர்ட் பண்ணுது. செமனோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா செமன் அப்படிங்கிறது விந்தணுக்கள், அதுக்கு ஒரு உயவு பொருளாவோ அதுக்கு சப்போர்ட்டிவா அது போகும்போது அது சத்துக்கள் கொடுக்குற விஷயம், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இது பண்றதுனால, அதே மாதிரி பெண் பிறப்புறுப்பு வழியா அது ஜேர்னி பண்ணும்போது அங்க அமிலத்தன்மை அதே மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அதுல இருந்து பாதுகாக்கிற வேலை, இதே மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ப்ராஸ்டேட் ஃப்ளூயிடுங்கிறது செய்ய வேண்டியிருக்கும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய செமன்ல கிட்டத்தட்ட 20-30% இந்த ப்ராஸ்டேட் ஃப்ளூயிடுங்கிறது இருக்கு. இதுல ஜிங்க் அப்படிங்கக்கூடிய துத்தநாக சத்து இதுல நிறைய இருக்கு. நிறைய என்சைம்ஸ் இருக்கு. PSA அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சைட்ரேட் இருக்கு. புரோட்டீன்ஸ், புரத சத்துக்கள் நிறைய இருக்கு. இதுக்கு காரணம் அந்த விந்தணுக்களோட குவாலிட்டியை நல்லா வச்சுக்கிறதுக்காக, ஸ்பெர்மை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்காக. இந்த PSA என்ன? ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன். இதோட முக்கியமான வேலை என்னன்னா, விந்தணுக்கள் மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்கும். இந்த திரவம் இருந்ததுன்னா தான் அதை லிக்விட் பண்ணி நீந்தும் தன்மை கொடுக்கும். ஒரு ஸ்மூத்தா டிராவல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். திரவத்தன்மையை அதிகரிச்சு கொடுக்கும். ஸ்பெர்ம் மூவ்மெண்ட்டுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இப்ப சில சமயம் இந்த PSA அதிகரிக்கும். அதிகரிச்சதுன்னா அது என்ன காரணமா இருக்கலாம்னா பிபிஹெச் காரணமா இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குன்னு காரணமா இருக்கலாம், கேன்சர் அதற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். இந்த PSA-வை டயக்னாஸ் பண்ணிட்டு தான் ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஆனா இந்த PSA கேன்சருக்கான அறிகுறி மட்டும் கிடையாது. இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் வரும், ப்ராஸ்டேட் கிளாண்டோட வீக்கம் ஏதாவது இருந்ததுனாலும் இருக்கும். காமன் ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர் பிளாசியா, அதாவது பினைன் அப்படின்னா ஆபத்து இல்லாத, பாதிப்பு இல்லாதன்னு அர்த்தம். பினைன் டியூமர், பினைன் அப்படின்னாலே பாதிப்பு இல்லாத, ஆபத்து இல்லாதன்னு அர்த்தம். ஆபத்து இல்லாத ப்ராஸ்டேட் வீக்கம் அப்படிங்கிறது அர்த்தம். இது ஒண்ணு ஜென்ரலா வரும். இது முன்னாடியெல்லாம் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வரும். இப்ப 35-40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இது நிறைய பேருக்கு வருதுன்னு பார்க்கணும். அடுத்தது ப்ராஸ்டேட்டைட்டிஸ். இந்த ITIS முடிகிற விஷயங்கள் எல்லாமே இன்ஃப்ளமேஷனை குறிக்கிறது. அந்த வீக்கம், அழற்சி ஏதாவது உருவாகிறதுனால, இப்ப ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா என்னங்க, மூட்டுக்கள்ல கழிவுகளோட தேக்கம், நச்சுக்களோட தேக்கம், அதனால அங்க இன்ஃப்ளமேஷன் இருக்கும். டயபெட்டிஸ், பேங்க்ரியாடைட்டிஸ், இதே மாதிரி ITIS முடிய விஷயங்கள் எல்லாமே காமன் ஒண்ணுதான். அந்த உறுப்புக்கு ஒரு பேரை சேர்த்து கொடுத்துறாங்க. அடுத்ததாக ப்ராஸ்டேட் கேன்சர். ப்ராஸ்டேட்ல இன்னைக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லா ஆண்களுக்குமே அவங்க ப்ராஸ்டேட்ல கேன்சர் செல் அப்படிங்கிறது இருக்கும், குறைந்தபட்சமா இருக்கும். 1,00,000த்துல ஒரு பங்கு, 10,000த்துல ஒரு பங்கு, இதே மாதிரி ஒருத்தருக்கும் வேரியேஷன் ரொம்ப 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 மினிமலா இருக்கும். ஆனா யாருக்கு அதிகமா இருக்கும்? சில பேருக்கு இருக்கும். அதுதான் பிரச்சனையை உருவாக்குது. பிபிஹெச், பினைன் அப்படின்னா நாட் கேன்சர். ஹைப்பர் பிளேசியா அப்படின்னா செல்கள் அதிகரிக்குது.
அதனால என்ன காரணம்? என்லார்ஜ் ப்ராஸ்டேட், வீங்கிய அளவு அதிகரித்த ப்ராஸ்டேட். ஒரு வால்நட் சைஸ் இருக்க வேண்டியது சில சமயம் கொஞ்சம் ஒரு ஆப்பிள் சைஸ்க்கு பெருசாயிடும். இது வயதாகிறதுனால நிறைய பேருக்கு இருக்கும். இப்ப இதற்கு காரணம் என்ன? இன்க்ரீசிங் செல்ஸ். ஆக்சுவலா நம்ம சுகர் வந்ததுனாலே நிறைய விஷயங்கள் கூட வந்துடும். டயபெட்டிக் நம்ம இன்சுலின் சுரக்கும் போது ஐஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், growth ஃபேக்டர் ஹார்மோன் ஒன்று சுரக்கும். இன்சுலின் growth ஃபேக்டர் அப்படின்ட்டு பேர். அது என்னன்னா நம்ம நகம் வளர்றதுக்கு, முடி வளர்றதுக்கு இதெல்லாம் அதுதான் காரணம். அப்ப இது சீரான வளர்ச்சி இல்லைன்னா இது பிபிஹெச்ஆவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிபிஹெச்னு நம்முடைய ப்ராஸ்டேட்டோட அளவு பெருசாகலாம். அதோட அளவு அதிகரிக்கிறதுனால, வீக்கத்தினால உண்ணுக்கு போற அந்த யூரெத்ரா, அந்த பாதை அடைபடலாம், அழுத்தப்படலாம். அதனால யூரின் ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கும். இப்ப சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா செவத்துல ஏபிசிடி எல்லாம் போட்டு குழந்தைங்க விளையாடுவாங்க. வயதாக வயதாக அந்த யூரினல்ல கரெக்டா அதுல விழுற மாதிரி ஒன் பாத்ரூம் போறதே கஷ்டமா இருக்கும். காரணம் என்ன? ஃப்ளோ கம்மியா இருக்கும். ஃப்ளோ அதிகமா இருந்ததுன்னா ப்ரெஷர் இருக்கும். ஃப்ளோ கம்மியாயிடும், ப்ரெஷர் கம்மியா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? பிளாடர் வந்து நல்லா அழுத்தி ப்ரெஷர் பண்ணி யூரினை வெளியே தள்ளுறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? சில சிம்டம்ஸ் டெவலப் ஆகும். என்ன மாதிரி சிம்டம்ஸ்? ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், வீக் யூரின் ஸ்ட்ரீம், அந்த ரொம்ப மெல்லிசா போற மாதிரி இருக்கிறது, ஒண்ணுக்கு போக ஆரம்பிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா வெளியில தடை இருக்கிறதுனால அந்த தடையை தாண்டி அந்த ஒன் பாத்ரூம் வரதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. நைட்ல நிறைய பேர் பார்ப்பாங்க, அடிக்கடி ஒன் பாத்ரூம் வரும். இப்பதான் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், உடனே இருக்கும். யூரின் ரிட்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் அந்த மூத்திரப்பையில. நைட் டயத்துல அந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்தா அர்ஜென்ட்டா வர மாதிரி இருக்கும். அப்படி போறதுக்குள்ள சில பேருக்கு அந்த இன்னர் எல்லாமும் டிராப்லெட்ஸ் வந்துடும், ட்ரிப்ளிங். அதே மாதிரி சொட்டு சொட்டா வரும். ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சொட்டு சொட்டா இருக்கும். அந்த ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் முழுசா போன மாதிரியே இருக்காது. குளிக்கிறதுக்கு முன்னாடி போவாங்க, குளிச்ச உடனே ஒரு ட்ரிப்பு திருப்பி ஒரு ட்ரிப் போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டாய்லெட் போறதுக்கு முன்னாடி ஃபுல்லா போயிடும், டாய்லெட் போனதுக்கு அப்புறம் இன்னொரு ட்ரிப் அப்படி ஒரு முக்கி முக்கி கொஞ்சம் போற மாதிரி இருக்கும். இந்த பிளாடர் வந்து காலியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, திருப்பி போனாலும் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூரின் ஃப்ளோ இன்டரப்டடா இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் அப்படி வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ். ஏன் இந்த பிபிஹெச் நமக்கு வருது? முக்கியமா வயதாகும் காரணத்தினால. வயதாக வயதாக அந்த சில பேருக்கு அந்த தாம்பத்தியம் ஆக்டிவிட்டி இல்லைன்னா கூட இந்த பிபிஹெச் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஹார்மோனல் சேஞ்சஸ் வயதாகிறதுனால மட்டும் இல்லை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாருக்கும் இருக்கு, அதன் காரணமாகவும் ஆகலாம். அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ் அதன் காரணமா. இதெல்லாம் விட முக்கியமா குண்டா இருக்கிறதுனால, ஒபிசிட்டி அப்படிங்கிறதுனால கூட இந்த பிபிஹெச் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டயபிட்டிஸ் வந்ததுன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துருதுன்னு சொன்னாங்க, வந்துடும். அது மாதிரி உட்கார்ந்த நிலையிலே இருக்கிற வாழ்க்கை நிலை, செடென்டரி லைஃப் ஸ்டைல், மூவ்மெண்ட் இல்லாம இருந்த இடத்துல வேலை செய்யறது, இந்த மாதிரி விஷயம். இந்த மாதிரி கிரானிக் இன்ஃப்ளமேஷன்ஸ், உடம்புல நிறைய கிரானிக்கா சில இன்ஃப்ளமேஷன்ஸ் வரதுனாலையும் பிபிஹெச் டெவலப் ஆகலாம். ஹார்மோன்ஸ்க்கும் ப்ராஸ்டேட்க்கும் என்ன சம்பந்தம்? டெஸ்டோஸ்டோன் டிஹெச்டியா கன்வெர்ட் ஆகும். ஹை டெஸ்டோஸ்டோன் டிஹெச்டி அப்படிங்கிற ஹார்மோனா இதுவாகும். இது ப்ராஸ்டேட்டோட growth-ஐ டெவலப் பண்ணும். அது தொடர்ந்து இந்த growth-ஐ இன்க்ரீஸ் பண்ண ப்ராஸ்டேட் வந்து வீங்க ஆரம்பிக்கும். இதனால்தான் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு சமநிலையில இருக்கணும் அப்படிங்கிறது. டிஹெச்டி டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டோன் அப்படிங்கிறது என்னன்னா டெஸ்டோஸ்டோனோட ஒரு ஸ்ட்ராங்கர் ஃபார்ம் தான். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இல்ல அந்த பொல்யூஷன், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் என்லார்ஜ்டு ப்ராஸ்டேட்டுக்கு காரணமா இருக்கு. இதனால என்ன ரிஸ்க் ஃபேக்டர், என்ன இதனால பாதிப்புகள் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? எந்த காரணத்தினால இந்த பாதிப்புகள் வரதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா, வயது, ஃபேமிலி ஹிஸ்டரி, அந்த ஒபிசிட்டி, டயபிட்டிஸ், ஹை பிபி, இதெல்லாம் தவிர ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், இது முக்கிய காரணமா இருக்கு, ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு நிறைய பேர் கவலைகள், மன அழுத்தத்துல இருக்காங்க. தூக்கம் கம்மியா இருக்கு, தூக்கம் சரியான நேரத்துல தூங்குறது இல்லை. அதே மாதிரி உடல் உழைப்போ உடற்பயிற்சியோ இருக்கிறது இல்லை. இதெல்லாமும் இந்த ரிஸ்க் ஃபேக்டருக்கு காரணமா இருக்கு. யாரெல்லாம் இதை செக் பண்ணிக்கணும்? எனக்கு பிபிஹெச் இருக்கா, ப்ராஸ்டேட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, யாரெல்லாம் செக் பண்ணிக்கணும்னா, 40 வயது ஆயிடுச்சா கண்டிப்பா ஒரு முறை செக் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ரிவென்ஷன் தான் பெட்டர் தென் கியூர். கியூர் மட்டும் இல்ல, சீப்பர் தென் கியூர். இப்போ ஃபேமிலி ஹிஸ்டரி, யூரினரி சிம்டம்ஸ், யூரினரி கொஞ்சம் ஸ்லோவா போறது, மெல்லிசா போறது, ட்ராப்பா போறது, ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், இப்போ நம்ம முன்னாடி பார்த்த சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கு, கொஞ்சம் குண்டா இருக்கீங்க, 40 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு ட்ரிப் செக் பண்ணிக்கிறது
பெட்டர். இதனால என்ன பாதிப்புகள் வரப்படும்? நீங்க பிபிஹெச் சரியா கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா என்ன பாதிப்புகள் வரப்படும்னா, யூரின் வந்து ரிட்டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு இடத்துல குப்பையை முழுசா கிளீன் பண்ணாம அந்த இடத்துல குப்பை இருந்துட்டே இருந்தா என்ன ஆகும்? நாள் இடையில அந்த யூரினரி பிளாடரும் பாதிக்கும். அங்க யூரினரி பிளாடர் ஸ்டோன்ஸ் வரலாம், ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் வரலாம். ஏன்னா அங்க பழசு வந்து குப்பைகள் ஃபுல்லா பில் எடுத்துடணும், டாக்ஸிஸ் ரிமூவ் ஆயிடணும், நச்சுக்கள் ரிமூவ் ஆயிடணும். சிறுநீருங்கிறது என்ன? கழிவு தான், கரெக்டுங்களா? அந்த கழிவு உள்ளே வச்சுட்டு இருந்தா கஷ்டம் இல்லைங்களா? அதனால முழுக்க சுத்தமா கிளீன் பண்ணணும். அப்படி சரியாகலன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்கு, கிட்னி டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பிளாடரோட மசில்ஸ் அங்க ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்றதுக்கு பதில் அவங்க கொஞ்சம் இருந்துட்டே இருந்தா என்ன ஆகுங்க? அந்த வெயிட் இருந்துட்டே இருந்தா அது இன்னும் கீழே தொங்கி தொங்கி போகும். பிளாடரோட மசில்ஸ் வந்து வீக் ஆகும். இதனால என்ன ஆகும்? நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ப்ராஸ்டேட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ப்ராஸ்டேட், இன்ஃபெக்ஷன் காரணமாகவும் கிரானிக் இன்ஃப்ளமேஷன் காரணமாகவும் இருக்கும். பெயின் இருக்கு, பர்னிங் யூரினேஷன் இருக்கு, ஒன் பாத்ரூம் போகும்போது யூரினேஷன் பெயின்ஃபுல்லா இருக்கு, இல்லைன்னா பர்னிங் சென்சேஷன் இருக்கு அப்படின்னாலும், எப்பயாவது ஃபீவர் இருக்குனாலும், இடுப்பு பகுதியில் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஏதாவது ஃபீல் இருக்குனாலும் நீங்க ப்ராஸ்டேட் அலர்ஜி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ப்ராஸ்டேட் கேன்சர் இது வயதானவங்களுக்கு ஜென்ரலா நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப வந்து ரீசன்ட் ஸ்டேஜ்ல இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் நிறைய வரத நம்ம பார்க்கறோம். ஏர்லி ஸ்டேஜஸ்ல இந்த சிம்டம்லாம் வரும்போதே நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இதுக்கு சூப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இதை பத்தி பயப்பட வேண்டாம். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது கிடையாது. வார்னிங் சைன்ஸ் என்ன? இது இந்த கேன்சர் இருக்கா அப்படின்னு வார்னிங் உங்க உடம்பு கொடுக்கும். எல்லாமே உங்க அறிகுறி சொல்லும். அந்த அறிகுறி என்னன்னு நமக்கு தெரியறது இல்லை. அது என்னன்னு முன்னாடி தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த வார்னிங் கொடுத்தா இந்த பிரச்சனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இப்போ உடம்பு சொல்ற மொழியை நம்ம புரிஞ்சுக்க தெரியணும். இப்ப ப்ராஸ்டேட்கான இந்த பிரச்சனைக்கு உடம்பு என்ன அறிகுறி கொடுக்கும்னா, யூரின்ல பிளட் வரலாம், செமன்ல பிளட் வரலாம், சில சமயம் எலும்பு பகுதியில வலி இருக்கலாம், சில சமயம் சில பேருக்கு திடீர்னு வெயிட் லாஸ் ஆகிறது பார்க்கலாம். தொடர்ந்து யூரின் போறதுல டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா இதெல்லாம் இக்னோர் பண்ணாம இந்த சிம்டம்ஸை நம்ம டாக்டரோட கன்சல்ட் பண்ணணும். டயக்னோசிஸ் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கேன், எம்ஆர்ஐ, நிறைய விதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு எக்ஸாம் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. பிஎஸ்சி பிளட் டெஸ்ட் இருக்கு, யூரின் டெஸ்ட் இருக்கு, அல்ட்ராசவுண்ட் இருக்கு, பயாப்சி பண்ணி தேவைப்படுது. கடைசியாக தான் அந்த ஆப்ஷன் எடுப்பாங்க. கூடிய வரைக்கும் டாக்டர் ஹெக்டேன்னு ஒருத்தங்க இருக்காங்க, தயவு செஞ்சு பயாப்சி பண்ணாதீங்க அப்படிம்பாரு. பயாப்சி பண்றோம் அப்படின்ட்டு ஒரு கேன்சர் செல்லை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு டாக்டர் ஹெக்டே சொல்லுவாங்க. அப்படி இல்லாம நம்மளை எவ்வளவு பாதுகாத்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் இருக்கு. டாக்டர் வந்து பிசிக்கலாவும் பண்ணுவாங்க அந்த ஷேப் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு. பிஎஸ்சி பிளட் டெஸ்ட் இதை பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜென்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது புரியும். அதன் மூலமாகவும் நம்ம கேன்சர் டெஸ்ட்டுக்கு ப்ரீவியஸா இதை எடுத்து பண்ணிக்க முடியும். பிபிஹெச்க்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா அப்சர்வேஷன் வச்சுப்பாங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும், நம்ம தொடர்ந்து கவனத்துல வச்சுக்கணுங்க. இதுல மினிமல் இன்வெசிவ் ப்ரொசீஜர், அதாவது சின்னதா ஒரு ஓப்பன் ஆப்ரேஷன் இல்லாம சின்ன ஒரு துளையிட்டு அதன் மூலமா ஒரு கருவியை செலுத்தி அங்க இருக்கிற வீக்கமா இருக்கிற இடத்த மட்டும் சுரண்டி கிளீன் பண்ற மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. தேவைப்படுதுன்னா சர்ஜரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட், பிபிஹெச்க்கான ட்ரீட்மெண்ட். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட்டை வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கணும், தினசரி நல்ல உடற்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லாம் இருக்கணும், நல்லா தூங்கணும், தண்ணீர் நிறைய குடிக்கணும், கவலை இல்லாம டென்ஷன் இல்லாம இருக்கணும், மது பழக்கத்தையும் புகை பழக்கத்தையும் அறவே தவிர்க்கணும், நல்ல உணவுகள் சாப்பிடணும். இந்த லைகோபின் நிறைய இருக்கிற டொமேட்டோ அப்படிங்கிறது நல்லது, பம்கின் சீட்ஸ் நல்லது, வால்நட்ஸ் நல்லது, பச்சை காய்கறிகள் புரோக்கோலி இதெல்லாம் நல்லது, பெர்ரிஸ் அப்படிங்கக்கூடிய பழங்கள் பழ வகைகள் நல்லது, ஃபிஷ் அதுல இருக்கிற ஒமேகா 3 ரொம்ப நல்லது. ஹோல் கிரெயின் வந்து எடுத்துக்கிறது, நம்ம மைதா ரவா அப்படின்னு எடுத்துக்காம ஹோல் கிரெயின் ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் நமக்கு கட்டுப்படுத்தி ஆகணும். அது வந்து ப்ராசஸ், அதாவது மீட்டை ப்ராசஸ் பண்ண மீட்டை, ரொம்ப ஹைலி சுகர் இருக்கிற ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு, பேக்கேஜ் ஃபுட்ஸை எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா சால்ட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். இது எல்லாமே எவ்வளோ லிமிட் பண்றதோ, அவாய்ட் பண்றதோ, தவிர்க்கிறதோ, ஸ்டாப் பண்றதோ நல்லது. ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தண்ணி தான் உடம்புல இருக்கிற கிளென்சிங் பர்பஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால தண்ணி நிறைய குடிக்கணும். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எல்லா விதமான வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், யோகா, ஸ்ட்ரெச்சிங், பெல்விக் எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யணும். ஆக்சுவலி காயகற்ப பயிற்சின்னு ஒண்ணு உண்டு. ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும்.
இல்லை அப்படின்னா கெகல் எக்ஸசைஸ்னு ஒன்று உண்டு. நம்முடைய மூலாதாரத்தை அழுத்தி சுருக்கி விடுற ஒரு பயிற்சி ஒன்று இருக்கு. அதை பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்முடைய இனப்பெருக்க மண்டலம் வலு பெறும். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஆசனான்னு ஒன்று இருக்கு. அதை செய்யும் போது அந்த இனப்பெருக்க அந்த பெல்விக் ஏரியா வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸ்ட்ரெஸ் இன் தி ப்ராஸ்டேட் மன அழுத்தத்துக்கும் நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே பாதிக்கிறதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. அதனால மெடிடேஷன் பண்றது, நல்ல டீப் பிரீத்திங், நம்ம மூச்சு விடுறதே நிறைய தப்பா தான் மூச்சு விட்டுட்டு இருக்கும். சரியான மூச்சு விடும் அந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது உடம்பு வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா சாப் ஆல்மட்டோங்கிறது, பம்கின் சீட் எக்ஸ்ட்ராக்ட், ஜிங்க், இது எல்லாமே ஜென்ரலாவே மருத்துவர்கள் பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் இதெல்லாம். பிளஸ் லைகோபின் நிறைய இருக்கிற உணவு சத்து பொருட்கள், இது எல்லாமே நல்லது. மைட்ஸ், சில அதாவது வதந்திகள் சிலதெல்லாம் இருக்கு. ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆயிருந்தாலே கேன்சர் அப்படிங்கிறது ஒரு வதந்தி. அது கிடையாது. இது வந்து பிபிஎஸ் சொல்லுவாங்க, பினைன். முன்னாடி சொன்னேன் பினைன் அப்படிங்கிறது ஆபத்து இல்லாதது அப்படின்னு. யூரினரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வயதாகிறதுனால வருது, அதை இக்னோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு மைத். ஆனா அப்படி கிடையாது. யூரினரி இஷ்யூ ஏதாவது இருக்குன்னா இமீடியட்டாவே நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். பிஎஸ்ஏ மட்டும்தான் கேன்சரை டயக்னோஸ் பண்ணும் அப்படிங்கிறதும் சில மைத்து. இல்லை பிஎஸ்ஏ இருந்ததுன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இருக்கலாம், அதுக்கு பயப்பட வேண்டாம். டெய்லி ஹேபிட்ஸ், இதெல்லாம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். நாம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இதுல ஒரு சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி ப்ராஸ்டேட்டை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, ப்ராஸ்டேட்ல பிரச்சனை வராம நாம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கு எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். இதுல ஒரு 12 விதமான மூலிகைகள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாரம்பரிய மருத்துவ முறைகள். நம்ம என்ன ஆக்சுவலி இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ரியலாவே சொல்ல போனா இங்கிலீஷ் மெடிசின்ஸ் தான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின். இதற்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்ததுங்க, பாரம்பரியமா நம்ம முப்பாட்டனே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. மண்டையில ஆப்ரேஷன் பண்ணி தேரையர் சித்தர் அப்படிங்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அந்த அளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் நம்ம பாரதத்திலையும் இருந்திருக்கு, சீன மருத்துவத்திலையும் இருக்கு. ஆக்சுவலி எகிப்துலயும் இந்த மருத்துவ முறைகள்லாம் சிறப்பா இருந்திருக்கு. ஆனா இப்ப டாமினேட் பண்றது யாருங்க, அலோபதி மருத்துவம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் டாப்பு, மீதி எல்லாம் டூப்பு அப்படின்ட்டு மற்றவங்கள ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இதுதான் நம்முடைய பரம்பரையா. நம்ம ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த டாக்டர்ட்டையும் போனதில்லை. நம்ம பாட்டி சொல்லுவாங்க, ஜுரமா ஒரு கஷாயம் வச்சு தருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையா ஒரு 10 ஒன்று போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமெடி நம்ம பாட்டியும் தாத்தாவுமே பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம பாரம்பரிய மருத்துவ அறிவையும், ஆனா டெக்னாலஜிங்கிறது வந்து இப்ப அலோபதி மெடிசின்ஸ்ல தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. நாம என்ன செய்யணும், அங்கிருந்து டெக்னாலஜி எடுத்துக்கிறோம், இந்த பாரம்பரிய மருத்துவ அறிவை எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபார்முலேஷன்ல இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறத தயாரிப்பாங்க. இந்த கட்டுப்பா அப்படிங்கக்கூடிய ட்ரிச்சிலியா காட்டிகுவா மரப்பட்டை, இது என்ன செய்யணும்னா நர்வஸ் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணும். நர்வஸ் சிஸ்டம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெட்டரா இருக்கும், செக்ஸுவல் ஹெல்த் நல்லா இருக்கும். டோட்டலா அந்த சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும். உடம்புல எங்கேயாவது ரிப்பேர் இருக்குன்னா அதை சொல்றது என்னங்க, ஒரு வலி வரும். அந்த வலி எதுக்காக, உடலோட மொழி வலி. வலி வந்து எனக்கு நர்வ்ஸ் மூலமா சிக்னல் இருக்கும் மூளைக்கு, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. மூளை உடனே இதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து சரி பண்ணும். இது நர்வஸ் சிஸ்டத்தோட வேலை. அப்ப ரொம்ப அற்புதமான ஒரு சிஸ்டம் நம்ம நர்வஸ் சிஸ்டம். அது ஜென்ரலா இங்கிலீஷ் மெடிசின்லயோ வேற எங்கேயுமே ரிப்பேர் இருந்ததுன்னா சரி பண்ண முடியாது. தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் சக்தி நம்ம உடம்புக்கு உண்டு. இந்த ப்ராடக்ட் அந்த சக்தியை ஸ்டிமுலேட் பண்ணி இயற்கையா ரிப்பேரிங் ஒர்க் பண்ணி கொடுக்கும். அதனால மூடு நல்லா ஜென்ரேட் ஆகும். அது தவிர லிபிடோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், செக்ஸுவல் ஸ்டெமினாஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தாம்பத்தியம் எவ்வளவு தொடர்ந்து இருக்கோ அவ்வளவு ப்ராஸ்டேட் ஹெல்த்துங்கிறது பெட்டரா இருக்கும். அடுத்தது சாப் ஆல்மண்டம். இது ரொம்ப எஸ்பெஷலி ஃபார் பிபிஹெச், எஸ்பெஷலி ஃபார் யூரினரி ட்ராக்ட், எஸ்பெஷலி ஃபார் டெஸ்டோஸ்டரோன், எஸ்பெஷலி ஃபார் டிஹெச்டி பிளாக்கர். அதே மாதிரி சொல்லலாம். செரோனா ரெப்பன் சொல்லக்கூடிய சாப் ஆல்மண்டம் பிபிஹெச் சிம்டம்ஸை ரிலீவ் பண்ணி கொடுக்கும், யூரினரி ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், பிஎஸ்சியை கன்சிடரேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு ஆரோக்கியமான அளவுல அதை மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது
குக்குர்பிட்டா மொஷட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பம்கின் சீட். ஆனா இதே மாதிரி பம்கின் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி இல்லை. இது குரூக்குடு பம்கின் சொல்லக்கூடிய ஒரு குறுகலான தலை. நம்ம ஒரு சொரைக்கா பார்த்துருப்பீங்களா? கிட்டத்தட்ட அந்த ஷேப்ல இருக்கிற பம்கின் சீட்ஸ். இது பாத்தீங்கன்னா ரொம்ப பவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எனர்ஜியோட பவர் ஹவுஸ். இதுல ஜிங்க், மெக்னீசியம், பைட்டோஸ்டெரால்ஸ், அதே மாதிரி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 3 மாதிரி ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. இது என்ன செய்யும்னா அந்த டிஹெச்டி அப்படிங்கிற ஹார்மோன் உருவாகிறது தடுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். இதுல இருக்கிற ஜிங்க் டெஸ்டஸ்டோனை சிந்தசைஸ் பண்ணும் அண்ட் இம்யூன் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டிஃபென்ஸ், நம்ம ஃப்ரீ ரேடிகல்ஸ் உடம்புல இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பிளாடர் சப்போர்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கும் இது நல்லது. இதே ரத்த அழுத்தத்துக்கு எல்லாமும், இதயத்துக்கும் ரத்த அழுத்தத்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம வயல் காட்டுல நிறைய பார்த்திருப்போம் இதே மாதிரி முள்ளு முள்ளு முள்ளா வயல் வரப்புல ரோட்டோரமா இதெல்லாம் செருப்பு தாண்டி வந்து காலில் குத்தும். இது என்ன அப்படின்னா நெரிஞ்சில் முள். இது ஜென்ரலா கிட்னில இருக்கிற கல்லை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட். தண்ணீரோட தன்மையை உடைச்சு கொடுத்து கிட்னியில ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எல்ஹெச் ஹார்மோன்ஸை லெவலில் மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓன் டெஸ்டஸ்டோன் உருவாகி டிராவல் பண்ற அந்த பேத்வேஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம், ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்கிறது, இதே மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். இந்த ப்ராடக்ட், இந்த நெரிஞ்சில் மூலம் என்ன செய்யும்னா ஒரு பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ஓவரால் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு காம இச்சையை தூண்டக்கூடிய காம அரசின்னு இருக்கு பேரு. ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது ரெட் பீச் பழம். ரெட் பீச் பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய ரெட் பீச் ஃப்ரூட் ஸ்டெம் செல்ஸ். இது ஜென்ரலாவே உடம்புல எங்க ரிப்பேரிங் இருந்ததுனாலும் அந்த ரிப்பேரை சரி பண்ணி வயதாகும் தன்மையை குறைக்கக்கூடிய விஷயங்கள். ஆன்டி ஏஜிங்னு சொல்லுவாங்க. அது இந்த ஸ்டெம் செல்ஸ்னால என்னன்னா உடம்புல ஏதாவது ஒரு டிஷ்யூ டேமேஜா இருக்குன்னா அந்த டிஷ்யூல இருக்கிற செல்லாவே மாறி போய் அந்த வேலையை இது எடுத்துட்டு செய்யும். எப்படி நீங்க ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடினீங்கன்னா அதுல ஜோக்கர்னு ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஒரு கார்டு வரலன்னா அந்த ஜோக்கரை வைப்பீங்க, அது அந்த இடத்த ஃபில் பண்ணிடும். அதே மாதிரி சர்க்கஸ் எல்லாம் போனீங்கன்னா ஜோக்கர்னு இருப்பாங்க. அந்த ஜோக்கர் தான் ஆளினால் அழகுராஜாவா இருப்பாங்க. சைக்கிள் ஓட்டுவாங்க, அந்த பந்தெல்லாம் போட்டு விளையாடுவாங்க. இங்க இருந்து அங்க தாவறது செய்வாங்க. சிங்கம் புலியோடையும் சேர்ந்து விளையாடிட்டு வருவாங்க. எல்லா ரோலையும் பிளே பண்ற ஆளா இருப்பாங்க ஜோக்கர். அதே மாதிரி இதுவும் இந்த ஸ்டெம் செல்லும் எந்த ஒரு செல்லா வேணாலும் உடம்புல மாறி அங்க இருக்கிற ரிப்பேரை மாறும். இப்ப ப்ராஸ்டேட்ல ஏதோ ஒரு செல் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த செல்லா மாறி இது அங்க புது செல் உருவாகும். அப்ப ஒரு செல் உருவாயிடுச்சு, அங்கிருந்து திருப்பி மல்டிபிள் செல்ஸ் உருவாகும். அதனால அந்த வயதாகும் தன்மையை குறைத்து கொடுக்கும். அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இதுவும் கிட்டத்தட்ட அதே எல்லா விஷயங்களும் செய்யும். செல்லுலார் லாஞ்சிவிட்டி, அந்த ஒரு செல் நெடுநாள் வாழ்வதற்கான தன்மையை அதற்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ரெண்டு இதுவும் சேர்ந்து, ரெண்டு ஸ்டெம் செல்லும் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்யூனையும் ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்பேரிங் ப்ராசஸையும் பண்ணி கொடுக்க உடம்புல. எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். இது என்ன செய்யுங்க? பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுது. உடம்புல நேச்சுரலாவே அந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால என்ன ஆகும்? ரத்த குழாய்கள் விரிவடையும். உடம்பு முழுக்க ரத்தம் போய் சேரும். ரத்தம் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேர்ந்ததுன்னா என்ன நடக்கும்? அதுக்கு தேவையான சத்துக்கள், நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் எல்லாமே போய் சேரும். குளுக்கோஸ் வந்து சேரும். அங்க ஏடிபி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். எந்த செல்லுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாம இருக்கும் அந்த செல் கேன்சர் செல்லா மாறாது, நல்ல செல்லா இருக்கும். கேன்சர் செல் இருக்கிற இடத்துல சரியான ஆக்சிஜன் கிடைக்காததுனால தான் அந்த கேன்சர் அப்படிங்கிறது வருது. ரெண்டு விஷயத்துலதான் கேன்சர் வந்து வளரும். ஒரு விஷயத்துலதான் வளரும், அதாவது சுகர் அப்படிங்கிற விஷயத்துலதான் வளரும். குளுக்கோஸ் சுகர்ல தான் வளரும். அதே மாதிரி எந்த இடத்துல அமிலத்தன்மை இருக்கிற இடத்துலதான் வளரும். ஆனா பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன வேணும்னா இந்த இடத்துல சரியான ரத்த ஓட்டம் இருக்கணும். இருந்ததுன்னா அங்க அல்கலைன் வரும், அதாவது காரத்தன்மை வரும். சுண்ணாம்பு சத்து வந்ததுன்னா அந்த இடத்துல அமிலத்தன்மை குறையும். இப்ப இந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அங்க சுண்ணாம்பு சத்தெல்லாம் போய் சேர்றதுனால இப்ப போன் டென்சிட்டிக்கும் அதுதான் காரணம். போன் டென்சிட்டி அதிகமாகிறதுக்கும் கேன்சர் செல் அழியறதுக்கும் காரணம். இப்ப மீன் இருக்கு, தண்ணிலையும் ஆக்சிஜன் இருக்கு, தரையிலையும் ஆக்சிஜன் இருக்கு. ஆனா அப்ப தரையில தான் ஆக்சிஜன் இருக்கு, நம்ம மீனை தூக்கி தரையில போட்டா என்ன ஆகும்? துடி துடிச்சு செத்து போயிடும். அதே மாதிரி ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிற இடத்துல கேன்சர் செல் வருது. அந்த இடத்துல ஆக்சிஜன் சப்ளை அதிகமாகும் போது கேன்சர் செல் இறந்துடும். அதே மாதிரி சுகர் கொடுக்காம குளுக்கோஸை கம்மி பண்ணா ஸ்டார்விங், பசியில அந்தந்த செல்லியே சாப்பிட்டு அது செத்து போயிடும். அதுக்கு வந்து இந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த எபிமிடியம்
கிராண்டிஃப்ளோரம்னு சொல்லக்கூடிய ஹார்னிங் பீட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது கார்டிசெப்ஸ்ங்கிற காலம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பளி பூச்சி மாதிரியே தான் இருக்கும். இந்த ஆக்சிஜன் ஒரு விஷயம் சொன்னேன், அந்த ஆக்சிஜனை உடம்பு ஏற்றுக்கொள்ளும் திறனையும் ரத்த செல்கள்ல பிளட் செல்ஸ்ல கேரி பண்ணி கொண்டு போற செல்லையும் அந்த அதற்குண்டான கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சுவாசத்துல முழுசா அந்த ஆக்சிஜனை எடுக்கிறதுக்கான சப்போர்ட் கொடுக்கும். இது வளையிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட், ஹிமாலயா மாதிரி ரொம்ப உயர்ந்த இடத்துல. அங்க என்னன்னா ஆக்சிஜன் எப்போதுமே பற்றாக்குறையா இருக்கும். ஒரு எந்த அதாவது ஒரு பிரச்சனை கொடுத்தா கடவுள் என்ன தெரியுமா செய்வாரு, அந்த பூட்டுக்கான சாவியும் சேர்த்து அதற்கான சொல்யூஷனும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. இப்ப அந்த ஹை ஆல்டிடியூட்லாம் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கு. இந்த கார்டிசெப்ஸ் மஷ்ரூம் அங்க விளையிறதுக்கு காரணம் என்னன்னா, அதை எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் கம்மியா இருந்தாலும் உடம்பு முழுசா ஏத்துக்கும் திறனை கொடுக்கும். அப்ப ஏடிபி ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஆக்சிஜன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், லங் அண்ட் கிட்னிக்கு இது ஒரு டானிக்கா இருக்கும். குறிப்பா விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த ஆக்சிஜன் என்விரான்மெண்ட்டை செல்களுக்கு கொடுக்கறதுனால இது வந்து அந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடம்புல இருந்து வெளியேற்றி தரும். ஸ்டெவியா ரபோடியானா இது இயற்கையான இனிப்பு. இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கும். ஹெல்த்தி பிளட் சுகருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. பிளட் ப்ரெஷர் அதற்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. பாசிஃப்ளோரா அப்படிங்கக்கூடிய சிறுமுனைக்காளி. இந்த பூவோட தன்மை என்னன்னா மனசுக்கு அமைதி கொடுக்கும். இன்னைக்கு மன அழுத்தம்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னா இந்த ப்ராஸ்டேட் வீக்கத்துக்கும் மன அழுத்தம் அப்படிங்கிற பிரச்சனையும் காரணமா இருக்கு. இது மன அழுத்தத்தை குறைக்கும், ஹாப்பி ஹார்மோன்ஸை உடம்புல சுரக்க செய்யும், ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருந்ததுன்னா உடம்புல ஆட்டோமேட்டிக்கா ரிப்பேரிங் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணும், மனசை அமைதி பண்ணி கொடுக்கும். அதனால மென்டல் கிளாரிட்டி கொடுக்கும், ஒரு யோசிக்கும் தன்மை, முடிவெடுக்கும் திறனை எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஜப்புடி காபா அப்படிங்கக்கூடிய ஒரு பழம், இது பிரேசிலியன் சூப்பர் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்முடைய நாகப்பழம் மாதிரி இருக்கும், ஆனா அத்திப்பழம் மாதிரி மரத்துல காய்க்கக்கூடிய ஒரு பழம். இதுல பாலிஃபினால் அப்படிங்கிறது அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆந்தோசைனின்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, விட்டமின் சி எக்கச்சக்கமா இருக்கு, அபரிமிதமா இருக்கு. விட்டமின் சி தான் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம். உடம்புல ஏதாவது ஆக்சிஜனுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. ஆக்சிஜன் உடம்புல எரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல வர சாம்பல் அதெல்லாம் வெளில எடுக்கிறதுக்கு இதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். அது விட்டமின் சியா இதுல எக்கச்சக்கமா இருக்கு. இது அந்த உடல்ல இருக்கிற அழற்சிகளை கம்மி பண்ணி கொடுக்கும், வீக்கங்களை கம்மி பண்ணி கொடுக்கும். பிளிகியா இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட். இதுல இருக்கிற புரதச்சத்தும் ஒமேகா 3 போன்ற எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, செல் புதுசா உருவாகிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதுல டென்சிட்டா அதாவது அடர்ந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. மெட்டபாலிக் கான்ட்ரிபியூஷன் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. என்னன்னா உடம்போட மெட்டபாலிசம் சமன்படுத்தி கொடுக்குது. இது எல்லாம் சேர்ந்து பிளட் சர்க்குலேஷன் மட்டும் இல்லாம நம்ம நிணநீர் ஓட்டம்னு சொல்லுவாங்க, லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ஸ், அதோட சர்க்குலேஷன், மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது, செல்லுலார ப்ரொடக்ஷன் பண்றது, மனசை அமைதிப்படுத்தி தூக்கத்தை இன்க்ரீஸ் பண்றது, ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்றது, இதெல்லாம் செய்யும் போது ப்ராஸ்டேட்க்கும் சப்போர்ட்டா இருக்கு, ஓவரால் ஹெல்த்துக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. யூரினரி ஃப்ளோ சரியா இருந்ததுனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு நம்முடைய எலிக்சர் மிக்ஸ். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கணும்னு முடிவெடுத்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உடம்புல இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி பிஹெச் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி இதே மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு பழையபடி ஆரோக்கியமா மாறுது. இந்த டாக்ஸின்ஸ் ரிமூவலுக்கு ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். கிட்டத்தட்ட முடிவு பாதைக்கு வந்துட்டோம். நன்றி.